நேரலை நிகழ்ச்சியில் அடுத்து சில நகைச்சுவை துணுக்குகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அடுத்து வருகின்ற சில மணி துளிகளை மனம் விட்டு சிரிப்போமே, நாங்கள் எல்லாரும் சிரிப்போமே. சரி, இந்த பாடலை கேளுங்கள். மனிதன் ஒருவன் தான் சிரிக்க தெரிந்தவன், சிரிப்பில் கவலையை மறக்க தெரிந்தவன். சிரியுங்கள் 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 மனிதர்களே, இதைவிட மருந்தில்லை வாழ்க்கையிலே. சிரியுங்கள் மனிதர்களே, இதைவிட மருந்தில்லை வாழ்க்கையிலே. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் தவறான பதிலை எழுதியிருக்கிறியேடா. உன்னை எதிர்காலமடா எப்படி வரப்போகுது? எப்படியடா வரப்போகுது? நீங்களே இதுக்கு கவலைப்படுறீர்கள் சார். நான் வானிலை ஆராய்ச்சியாளராகத்தானே வரப்போறேன். அம்மா, கடவுள் எங்கட பாத்ரூமை பாவிக்கிறார் போல கிடக்கு. என்ன சொல்லுற? ஓமம்மா, கடவுள் எங்கட பாத்ரூம் இருக்கல்லே அதை பாவிக்கிறார் போல கிடக்கு. ஏன் இப்படி சொல்லுற? பின்ன என்னம்மா, நான் எப்பண்டாலும் பாத்ரூமுக்குள்ள இருந்தால் அப்பா கதவை தட்டி தட்டி கடவுளே என்னும் நீ உள்ளுக்குள்ளேயே இருக்கிற, கடவுளே என்னும் நீ உள்ளுக்கையே இருக்கிற கத்துற. ராமு, ஜவா, எங்கட மீனுக்கடா, எங்கட இந்த கோல்ஃபிஷ் மீன், அந்த மீன் டேங்குகளை இருக்குது இல்லை கோல்ஃபிஷ், அதுக்கு புது தண்ணி விட்ட நீயே. என்னம்மா, புது தண்ணியோ? இல்லையம்மா, நான் விடையில. ஏன்டா விடையில? என்னம்மா, நான் நேற்று விட்ட தண்ணியே அதை இன்னும் குடிச்சு முடிக்கல, பேருந்து என்ன புது தண்ணி? ஜான்சன், எழும்பு. எப்படி எக்ஸாம் நேற்று? எப்படி பரீட்சை? எல்லா கேள்விகளும் அப்படி இருந்தன? ஐயோ, சொல்லி வேலை இல்லை சார், சொல்லி வேலை இல்லை. எல்லா கேள்வியும் சூப்பர், என்ன திறமா இருந்தது. ஆனால் பதில் தான் எனக்கு ஒன்றுமே தெரியல. மனோ, நீ எழும்பு வாப்பம். இந்த வருடத்தில் எந்த மாதத்தில் 28 நாட்கள் இருக்குன்னு சொல்லு வாப்பம். என்ன சார் மொக்குத்தனமான கேள்வி கேட்கிறீர்கள்? 28 நாட்கள் எல்லா மாதத்திலையும் தான் வருகிறது. ரவி, நீ எழும்பட. இந்த உலகம் உருண்டையானது என்பதை எப்படி நீ நிரூபிப்ப சொல்லு பாப்போம். நான் உலகம் உருண்டை என்று சொன்னா தான் நிரூபிக்கிறதுக்கு வேண்டு கேட்கிறீர்கள். நான் சொன்னேன் நான் உலகம் உருண்டை என்று கேள்வி. அண்ணே, எங்க போயிட்டு வாரியல்? இந்த காஞ்சநாதன் இருக்கிறானே, அவனை போய் பார்த்துட்டு வாரன். என்னண்ட இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் சட்டியா அளந்து சொல்றீங்க. எப்படி என்ன அவன் கஞ்சல் என்று சொல்லி கண்டுபிடிச்சனியல்? இது சரியான சுகம் என்ன? உனக்கு எத்தனை மூக்கு இருக்கு சொல்லும்? ஒரு மூக்கு தானே, அதில் எத்தனை ஓட்டை? 2 ஓட்டை. என்ன, அவனுக்கும் ஒரு மூக்கு 2 ஓட்டை தான். ஆனால் அவன் 2 ஓட்டையில ஒரு ஓட்டையால தான் சுவாசிக்கிறான். அவ்வளவுத்துக்கு கஞ்சல் அவன். மனிதன் ஒருவன் தான் சிரிக்க தெரிந்தவன், சிரிப்பில் கவலையை மறக்க தெரிந்தவன்.